விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா முற்பகுதியில் சனி பகவான் எப்படி இருக்காரு? பகவான் 4ஆம் பாவம் சுகதாயார் ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் ஒரு ராட்சஸ். சுகஸ்தானத்தில் ராட்சஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் பாக்கிய குருவாரார். முற்பகுதியில் அஷ்டம குருவாக இருந்து உங்களை கங்கணம் கட்டி இருக்கணும். சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது வர்றதுக்கு வழி இருக்கு அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2026ஆம் வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவாக நான் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று, இந்த புத்தாண்டாவது ஏதாவது நம்ம ராசிக்கு இவங்கெல்லாம் நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கமெண்ட் பண்ணுறதுக்குனே பார்ப்பாங்க. இந்த வருஷமும் இவங்க நல்லது தான் சொல்ல போகிறாங்க, பெருசாக நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம், இல்லைனா கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களும் உண்டு. நம்ம பொதுவாக பாருங்கள், எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்கிறதில்ல. நம்ம பார்த்திங்கன்னா இருக்கிறத மாற்றி சொல்கிறதும் இல்லை. உனக்கு ஜாக்பாட் அடிச்சிட்டோம் நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. உள்ளதை உள்ளபடியே அப்படி தான் நான் சொல்லிட்டு வரேன். அதுக்காகவே நீங்கள் இந்த உருட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாருக்கு வேணால் சொல்லுங்கள், எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் பிளானட்ரி பொசிஷன் வச்சு எந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இப்பயும் சொல்கிறேன். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா முற்பகுதியில் சனி பகவான் எப்படி இருக்காரு? பஞ்சம சனியாக இருக்கார். விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி இருக்கா. சனி நிறைய நல்லது செய்யறதுக்கு காத்துட்ருக்காங்க. அப்புறம் என்ன, தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதுக்கும் மேலே பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது வரணும் அப்படின்னா இப்போ நான் சண்டை போட்டு வாங்கின்னு வரேன் அப்படின்லாம் யோசிக்காதுங்க. அதுவாக தானாக வந்து சேர்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? ஸோ பஞ்சம சனி நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் பாருங்கள், ராகு பகவான் 4ஆம் பாவம் சுகதாயார் ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் ஒரு ராட்சஸ். சுகஸ்தானத்தில் ராட்சஸ்னால் என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டாக எந்த வித டவுட்டும் இல்லாமல் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை அதிகப்படுத்திடுவோம். இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வாடகை வீட்டில் இருந்தேங்க, இப்போ கண்டிப்பாக சொந்த வீடு அப்படின்றது வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 வீலர் கேட்டிங்கன்னா உங்கள் அம்மா உங்களுக்கு கார் வாங்கி கொடுப்பாங்க, அதுவும் லக்ஸரிஸ் காரே வாங்கி கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சுகஸ்தான ராகு பெரிய சுகம் அப்படின்னு கொடுத்துருவோம், கம்ஃபர்ட் அப்படின்றத அளவுக்கு அதிகமாக கொடுத்துருவோம். ஆனால் இது அம்மா ஸ்தானமும் பெருசாக பயப்படணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்குது. அப்போ ராகுனால் வரக்கூடிய கெடுபலன்கள் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கேத்து 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் கேத்து. தொழில் ஸ்தானத்தில் கேத்து என்ன பண்ணுவான், நிறைய பேரை ஃபாரின் கூட்டிகிட்டு போயிடுவான். வெளிநாடு போகிறது, இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறது, வெளிநாடு போய் உத்தியோகம் பண்ணுறது, வெளிநாடு படிக்க போயிட்டு உத்தியோகம் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயம் கூட ப்ளஸ்ஸோட கூட சின்ன சின்ன மைனஸும் இருக்குது. தொழில் செய்கிற இடத்துல யாரும் நம்ம கூட அந்யோன்யமாக பழக்க மாட்டாங்க, யாரும் பெருசாக பாசமாக இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன வேலை செய்ய தானே போகிறோம், அங்கே உறவாடவா போகிறோம்? இல்லை நல்லது தான், நம்ம வேலையை பார்க்கலாம், பெருசாக கவலைப்படாதீங்க. வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும். கஷ்டப்படாமல் எது கிடைக்கும், கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காது இல்லை. ஸோ அதுவும் நல்லது தான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தான குரு. அஷ்டம குரு என்ன பண்ணுவோம், பெருசாக கவலைப்படணுன்றது இல்லைங்க. அஷ்டம குரு அப்படின்னாலே ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் தயவு செஞ்சு 2 வீலரில் போகிறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் வேடிக்கை பார்க்க போகிறேன், நான் போய் பிரச்சனை என்னன்னா பார்க்க போகிறேன் அப்படின்னா போய் பார்க்காதீங்க. நம்மளுக்கு என்னத்துக்கு எந்த பிரச்சனாலும் எங்கன்னா போட்டோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடுறது நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு சேர்க்க சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ யார் கூடயும் சேர வேணான்றீங்களா? அப்படியும் நம்ம ஒதுங்கிட முடியாது இல்லையா? யார் கூடயும் சேரலைன்னா லைஃப் விட்டேத்தியாக இருக்கும். லைஃப் வெறும் பாலைவனமாக இருக்கும். திரும்பி பார்த்தா எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு செடி கூட இருக்காது இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாரு கூடயும் பழகுங்க. ஆனால் ரகசியங்களை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க. நான் நாளைக்கு இது செய்ய போகிறேன், நான் நாளன்னைக்கு இது செய்ய போகிறேன், நான் இது எப்படி செஞ்சுடுவேன் அப்படி செஞ்சுடுவேன், எதுவுமே சொல்ல வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்கள் மனசு என்ன தோணுதோ செய்யுங்க. பெருசாக மற்றவங்க கிட்ட பகிர வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பகிர வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம், அதுதான் முன்னாடியே சொன்னேன். சரி, இப்போ அப்படியே பிற்பகுதி வரலாம். அதாவது 1/6/2026 2026 முடிய எப்படி இருக்குது, சனி பகவான் பஞ்சம சனியாக தான் இருக்கார்.
உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய சனியாக இருக்கார். நம்ம குழந்தைங்க கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது முற்பகுதியில், பிற்பகுதியில் அதுவும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட உச்சப்பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நல்லது செஞ்சுடுவோம். எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நல்லது அப்படின்றது செய்ய ஆரம்பிச்சிடும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் ராகு 4ஆம் பாவம் சுக தாயாஸ்தான ராகு கம்ஃபர்ட்டை நிறைய கொடுத்துருவாங்க. குருனோட பார்வை இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒரு விதமான மனக்கசப்பு, மனசஞ்சலம், மன நெருடல் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக அம்மானோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. கேத்து சேம் பொசிஷனுங்க. கேத்துல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் பாக்கிய குருவாரார். முற்பகுதியில் அஷ்டம குருவாக இருந்து உங்களை கங்கணம் கட்டின்னு கெடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளானோடு இருந்த குரு பகவான் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிடுங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேங்க, இது எனக்கு கிடைச்சா நான் பெருத்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினச்சேன். அது எனக்கு கிடச்சிருச்சு. அது வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஹையர் எஜுகேஷனாக இருக்கலாம். நான் வெளிநாட்டுக்கு படிக்க போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேங்க. இப்போ நான் படிக்க போயிட்டேன். அதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின் டூர் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேங்க. இப்போ போயிட்டேன். எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காருங்க. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒத்தே வராது. இப்போ இன்னும் அதிசயமாக எங்கள் அப்பா சப்போர்ட்டிவாக இருக்கார். எங்கள் அப்பனோட ஃபுல் ஃபிட் சப்போர்ட் எனக்கு அப்படின்றது கிடைக்கிது அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு அமைப்பு. எங்கள் அப்பனோட சப்போர்ட்னால நான் ஃபாரின் போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக பிற்பகுதியில் பாருங்கள், குரு பகவான் பாக்கிய குருவாக இருந்து எல்லா விதத்துலேயும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், மேன்மை, முன்னேற்றம், அதிர்ஷ்டம் இதை கொடுக்க போகிறாரு. பொதுவாக குரு பகவான் பாருங்கள் உங்களுக்கு 2 மற்றும் 5க்கு அதிபன். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ஓகேங்களா? அவன் இப்போ பாக்கியஸ்தானத்தில் தனாதிபன் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது அதிர்ஷ்டம் அப்படின்றது நிறையவே கொடுத்துருவாங்க. பொதுவாக குரு பாருங்கள் 2, 5, 9, 11 வரும்போது நம்மளுக்கு பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றது காத்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கு மேலே குருனோட உச்ச பார்வை 1, 3, 5 உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குறாரு. மனதளவில் ஸ்டேபிள்னஸ் அப்படின்றது இருக்கும். தம்பி தங்கச்சி ஃபுல் ஃப்ளெட் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்மளுக்கு பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது வர்றதுக்கு வழி இருக்குது அப்படின்னா அது வந்துடும். இருக்குது அப்படின்னா வந்துடும். குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனக்குழப்பம் இதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விருச்சிகத்துக்கு லவ் வருங்க. அந்த லவ் பண்ணுற பொண்ணும் நல்ல பொண்ணாக இருக்கும். புரியுதுங்களா? ரிலேஷன்ஷிப் வரும். ரிலேஷன்ஷிப் நல்ல பொண்ணாக இருக்கும். பொதுவாக குரு ரிலேஷன்ஷிப்பில் சப்போர்ட் பண்ணுற கிரகம் கிடையாது. இருந்தாலும் வருது அப்படின்னா நல்ல பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா, முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன், கோச்சார பலன். பொதுவாக கோச்சார பலன் 40 to 50%, சுய ஜாதகம் 50%. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்கள் ராசிக்கு நீங்கள் நல்லதாக தான் சொல்லியிருக்கீங்க, அம்மா எங்கள் ராசிக்கு ஒரு சில கெட்டது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் எங்கள் சுய ஜாதக பிரகாரம் நல்லது இன்னும் சேர்த்து நடக்குமா, கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்படி பலவிதமான சூக்ஷமங்களை நிறைஞ்சது தான் உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அத்துணையும் தெரியும். ஆக என் ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.